நிறைய பேருக்கு கிரெடிட் பில்ல லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே கிரெடிட் பில்லை பொறுத்து மொத்த ஆப் எப்படின்னு தெரியாது. பட் கிரெடிட் பில் நீங்கள் பொறுத்த வரையும் கரெக்டாக நீங்கள் அவங்க சொன்ன டேட் வரைக்கும் உள்ளார நீங்கள் வந்து பேமெண்ட்டை கரெக்டாக பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிரெடிட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு 73,000 வந்து இருந்தது. கிரெடிட் லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது தமிழில் தான் வந்து பேசினாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது ஒரு 6-7 டைம் கிட்டத்தட்ட இது லோன் எடுத்து கட்டினது கரெக்டாக வந்து பே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் எகைன் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் இருக்கு இல்லையா, ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து எகைன் அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதையும் நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு 1,08,000 ரூபா வந்து அமௌண்ட் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னே 71 ரூபா 73 ரூபா இருந்தது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் லைவாக வந்து இந்த கிரெடிட் பில் லோன் ஆப்பில் எப்படி லோன் எடுக்கிறான், இந்த 1,00,000 கண்டிப்பாக வருதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கெட் நோ அப்படின்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ 1,08,000 ரூபா வந்து இருக்கு. மினிமம் குறைந்தபட்சம் நமக்கு 27,000 அதிகபட்சம் 1,08,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம கரெக்டாக பே பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டைம் கண்டிப்பாக இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நான் வந்து 8,340 ரூபா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். 15 மாதம் வந்து நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கு. எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணும் போது நீங்கள் லோன் எடுக்கும் போது நீங்கள் எந்த டேட்டில் பே பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே வந்து 5th 8th 10th இருக்குது. ஸோ நான் வந்து 10 வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 8,340 ரூபா நான் 15 மாதத்தில் நான் பே பண்ணுறேன்னா, இல்லை நான் 11,950 ரூபா 10 மாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,139 12 மாதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து 8,340 சூஸ் பண்ணிக்கிட்டேன். சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ கூப்பன் கோடு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் கோடு கொடுத்துருந்தால அதை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குறையும். அதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் அமௌண்ட் 1,08,000 ரூபா இருக்குது. அதில் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ரேட் இன்ட்ரெஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் ப்ராசஸிங் ஃபீஸ் 4,310 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட பேங்க்கு 1,02,887 ரூபா தான் வருதா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ளை கூப்பன் கோடுன்னு இருக்குது. ஸோ இதை நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து லோன் எடுக்கும்போது இந்த கிரெடிட் பியை பொறுத்தவரையும் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதி ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்கள் பேங்க் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர் வந்து கூப்பன் வந்து கோடு கொடுப்பாங்க. இதோட கூப்பன் கோடு பார்த்தீங்கன்னா REG 100 அப்படிங்கிற மாதிரி தான் இதோட கூப்பன் கோடாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து கரெக்டாக என்டர் பண்ணிட்டு நான் அப்ளை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கூப்பன் கோடு ஓகே ஆயிடுச்சு. இப்போ 1,05,181 ரூபா என்னோட பேங்க் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ரீபேமெண்ட் ஷெடியூல் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்றேன். ஸோ ஓகே பார்த்தீங்களா, மந்த்லி நான் எவ்வளோ பே பண்ணோம் எத்தனை மாதத்துக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக நான் லோன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நான் இங்கே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சிங்னு சொல்கிறேன். அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு லோன் டாக்குமெண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே நமக்கு இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு எல்லாமே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம தேர்ட் இருக்க ஆப்ஷன் தேவை கிடையாது. இப்போ நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, இப்போ என்னோட பேங்க் வந்து காட்டிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோனில் டாக்குமெண்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பண்ணும்போது ஃபைனலாக இந்த மாதிரி தான் வந்து கேட்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு வெரிஃபிகேஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ லோன் அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வரப்போகுது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 1,05,181 ரூபா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து லைவ் ப்ரூஃப் தான். இது பார்த்தீங்கன்னா கிரெடிட் பில்லேருந்து நம்ம எடுத்த லோன் தான். ஸோ தாராளமாக நீங்கள் கிரெடிட் பில் லோனை வந்து நம்பலாம்.